ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாளும் பொழுதும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குவாரண்டைன் பீரியட் உள்ளே லாக் பண்ணி வச்சிட்டாங்க. நல்லா இன்னும் வேறு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நியூ லொக்கேஷனாக இருக்குல்ல. என்ன லொக்கேஷன் பார்த்திங்கன்னா, மொட்டை மாடி. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டோட மொட்டை மாடியில் தான் இருக்கோம். ஸோ இப்போ வந்து சன்லைட்டுக்காக வந்திருக்கேன். உள்ளேயே லாக் பண்ணி வச்சாச்சா, வெளியில் போகிற இந்த சன் எக்ஸ்போஸ் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக வந்துட்டு விட்டமின் டி குறைபாடு வரும். கண்டிப்பாக வரும். ஸோ ஏதோ ஒரு புதிய முயற்சின்னு வச்சுக்கோங்களேன். சும்மா கொஞ்சம் நேரம் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன்லைட் வாங்கலான்னு வந்திருக்கேன். காலையில் தான் வாங்கணும். வரும் 6 to எப்படியும் 7:30 வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூவி ரே வந்துட்டு இருக்கும். அது இப்போ ஏப்ரல் மே ஆக போதா, ஏப்ரல் ஆயிடுச்சா. ஸோ அதோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சன்லைட்டுக்காக வந்திருக்கேன். ஆள் வந்து அங்கே இருக்கார். ஸோ கொடியில் துணிக்காய் போடுறாங்க. சரி பரவாயில்ல, ஆனால் சன் நல்லா டைரெக்டாக இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோகா மேட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். யோகா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஒரு 3 months இருக்கும்னு நினைக்கிறேன். 3 months யோகா போனேன். அங்கே என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அந்த பிளாக்ல எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ இல்லை அவங்க. ஸோ அப்போ போனேன். அப்போ உள்ளதே மறந்துடுச்சு. நேருக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யோகா இல்லைன்னா எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நீங்களும் லேடிஸ் எல்லாருக்குமே தான் அது பொருந்தும். விட்டமின் டி கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு தேவை. ஸோ டெய்லி இப்போல்லாம் படம் பார்த்துட்டு ஏர்லி மார்னிங் எந்திரிக்க முடியாமல் இருக்கும் நிறையா பேர். ஸோ என்ன வேலை இருக்குது, லேட்டாக எழுந்திரிச்சிக்கலாம்லாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஏர்லி மார்னிங் எந்திரிக்கலைனாலும் ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து கண்டிப்பாக வந்து சன்லைட்டுக்கு முன்னாடி நில்லுங்க. எனக்கே நிறையா டிஃப்ரென்ஸ் வந்துட்டு என்னென்னா, சன்லைட்டுக்கு முன்னாடி நிற்காதனால ரொம்ப மூஞ்சில் வெள்ளரி போன மாதிரி அப்படியே இருக்குது. என்னென்னு தெரில. அப்போ தான் நான் யோசித்தேன், ஏன் இப்படி இருக்கும் அப்படின்னு. ரத்தம் எதுவும் குறைபாடு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்து நல்லா தானே சாப்பிட்றோம். ஒருவேளை சன்லைட்டுக்கே போகாமல் இருக்கிறனால, உள்ளேயே இருக்கிறனால அப்படி இருக்கும் என்னன்னு தெரியலையே அப்படின்னு தான் யோசித்து வந்தேன். சரி ஓகே, நம்ம வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸசைஸ் பண்ணியாச்சு. இது வந்துட்டு நான் எனக்கு ஆப்டான எக்ஸசைஸ் தான் நான் பண்ணுறேன். அதுவும் ப்ராப்பராக பண்ணுறேன்னா எனக்கு தெரியாது. நான் வந்து இதை வீட்டில் டெய்லி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒரு எப்படியும் வாரத்துக்கு ஒரு 4 நாள் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 நாள் லீவ் கொடுத்துருவேன் ஒரு லேசினஸ்னால். ஸோ சரி இன்றைக்கி வந்துட்டு இதில் பண்ணலாம், அப்படியே மொட்டை மாடியில் சன்லைட் வாங்கிட்டே பண்ணலாம் அப்படின்னு தான் வந்தேன். சரி ஓகே, என்ன சொல்ல வந்தேன், ஏர் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கண்டிப்பாக இருக்கும். பொல்யூஷன் இல்லைல்ல. எந்த பைக்கு எதுவுமே கார் எதுவுமே ஓடலை. ஸோ நல்லா ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கிது. முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஏரோட ஒரு சன்லைட் கிடச்சிச்சின்னா நமக்கு நல்ல இது தானே. அப்புறம் இன்றைக்கி பல வேலைகள் இருக்குது. அது என்னென்னு போய் பார்க்கலாம். ஸோ கையில் மேட் வச்சுக்கிறதுனால லைட்டாக வெயிட்டாக இருக்குது. போகலாம். ஸோ வந்ததுமே என்ன வேலை பார்த்துட்ருக்கேன்னா, முக்கியமான ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன். பூண்டு உரிச்சிட்ருக்கேன். ரொம்ப பெரிய வேலை இது எனக்கு. ஏன்னா பொடி பூண்டாக இருக்கா, அதை வந்துட்டு உரிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். சரி, பூண்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைங்க, பெயின் தொல்லை அதிகமாகிடுச்சு. சொல்ல வைக்கலாம் படலை. எப்படியோ திடீர்னு வந்துச்சு. சரி போயிடும்னு சொல்லிட்டு நானும் என்னென்னமோ பண்ணேன். போகலை. ஊருக்கு போயிருந்த டைமில் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்தேன். ஏதோ 1-2 மிஞ்சி
இருந்திருக்கும் போல். அது வந்துட்டு இப்போ பழகி பெருகி அவங்க நல்லா சூப்பராக விலையை கட்டுறாங்க. ஸோ என்னென்னமோ ரெமெடி வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. சரி, நம்ம ட்ரை பண்ணாத ரெமெடி ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு நெட்டில் பார்த்தப்போ ஆல்வேஸ் நம்ம யூடியூப் தானே, யூடியூப்பை பார்த்தோம். அதில் வந்துட்டு வெல்லம் பூண்டு சாறை எடுத்து தலைக்கு தேய்ங்க, தேன் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நான் இப்போ பண்ண போகிறேன். அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைக்கணும். ஸோ அதுக்கும் சேர்த்து வெள்ளைப்பூடு வந்து எடுத்து உரிச்சு வச்சுக்கலாம். அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு டிஃபன் ரொம்ப சிம்பிள், இட்லி, தேங்காய் சட்னி. மதியம் வந்துட்டு மட்டன் எலும்பு குழம்பு ரெசிபி வந்துட்டுலாம் இன்றைக்கி வந்து போஸ்ட் பண்ண போகிறோம்ல. இன்றைக்கி ஃபுல்லாக வந்து டேக்கர் தான். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அப்புறம் வந்துட்டு எக்ஸசைஸ்லாம் ஓவராக இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு உங்கள் வீட்லேயே ஒரு பக்கம் வந்து வெயில் அடிக்கும் தெரியுமா காலையில், அந்த வெயிலில் கூட நீங்கள் நின்று பண்ணுறணும். அதாவது எக்ஸசைஸாக பண்ணாலும் சரி, இல்லை சும்மானாலும் அந்த இடத்துல சேரை போட்டு மொபைல் நோண்டிட்டு இருந்தாலும் சரி, விட்டமின் டி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் எக்ஸசைஸ் எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னமோ ஆரம்பத்துலேருந்து ஒரு எக்ஸசைஸ்னால் ரொம்ப இஷ்டம் தான். ஆனால் வந்துட்டு கண்டினியூ பண்ண தான் மாட்டேன். நான் வந்துட்டு ஒரு பிக்சர் இந்த இடத்துல போகிறேன் பாருங்கள், சைடில் மாரத்தான் போய் மெடல்லாம் வாங்கியிருக்கேன். அதுதான் எனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு ஆக்டிவிட்டீஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அதாவது பிரம்மாண்டம் நல்லா பெரிய லெவலில் நான் பண்ண ஆக்டிவிட்டீஸ். அதுக்கப்புறம் போகலை, ரன்னிங் போகலை. காலையில் ரன்னிங் போயிட்டு இருந்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு டே இன் மை லைஃப்பில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும், ரன்னிங் போயிட்டுருந்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். வந்துட்டு காலையிலேயே வந்துட்டு ஒரு 5 o'clock எழுந்திரிச்சு ஓடுறது வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ மாரத்தானும் வின் பண்ணலை, ரன்னர் அப் தான், ரன்னிங்கில் தான் வந்தது. ஸோ அதுக்கு வந்துட்டு மெடல் அண்ணா நகரில் நடந்துச்சு. சூப்பர் டூப்பர் எக்ஸாம்பிள், சேம் டிஷர்ட் சேம் பேண்ட்டு சாரி தான் போட்டிருந்தேன். ஸோ போடும்போது அதான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த இதை போடும்போது அதான் ஞாபகம் இருந்துச்சு, அப்போ போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டீஸ்ன்றது பெருசாக பண்ணலாம். ஆனால் நான் பண்ண எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஆக்சுவலி பாத்ரூம் பண்ண வேண்டாம். ஏன்னா வெளியில் வந்துட்டு ஏன் பண்ண மாட்டேன்னா தெரில, அது வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஆல்ரெடி ஃப்ளெக்சிபிளை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓகேயா இருந்துச்சா நல்லா இருந்துச்சா கூட தெரில. கமெண்ட் கூட சொல்கிறேன், யாருமே கமெண்ட் போட மாட்டேங்க, திட்டுறதுக்கு கூட கமெண்ட் போட மாட்டேங்கிங்க நெகட்டிவாக கூட. ஸோ ஓகே, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போட்டிருப்பீங்க கண்டிப்பாக. ஏதோ ஒரு மைனஸ் என்கிட்ட இருக்குது, அதனால தான் நீங்கள் கமெண்ட் எதுவுமே போடுறதில்லைன்னு நினைக்கிறேன். சரி, நான் வந்துட்டு இப்போ வேலையை கண்டினியூ பண்ணிவிட்டு அவங்க காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், பூண்டோட அந்த பேஸ்ட் எடுத்து கொஞ்சம் தண்ணி கலக்கி வச்சுட்டேன். ஃபுல்லாக ஜூஸாக எடுக்கலாம், அது கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அதோட ஜூஸ் மட்டும் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சீஸ் கிளாத் தான். ஆனால் நீங்கள் காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு அப்போ வந்து பஞ்சு இதை உள்ளே வச்சுட்டேன். இப்படி இருக்கணும். இதை முக்கி நான் வந்துட்டு ஸ்கல்ஃபில் தேய்க்க போகிறேன். எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா பூண்டு ஸ்மெல்லு அப்படியே இருக்கும் எத்தனை தடவை ஹேர் வாஷ் பண்ணாலும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம இப்போ தான் வெளியே போகிறதுலாம் இல்லையே, இங்கே தானே இருக்கும், அதனால் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக வந்து தலையில் ஆயில் இருக்கக்கூடாது, அதுவும் முக்கியம். ஸோ ஆயில் வந்து ஓரளவுக்கு ட்ரையாக இருக்கும். நான் வந்து குளிச்சிருந்தா ஓகே, டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறவங்க வந்துட்டு ஒரு நேரம் தேய்ச்சிட்டு கூட இந்த மாதிரி பண்ணுவோம். எனக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து 3 நாள் 2 நாள் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு ஆயிலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்தேன். ஸோ ட்ரையாகவும் ஆகிடுச்சு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணெயோட ஃபுல்லாக வந்து தலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு இதை அப்ளை பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அது பிடிக்கவும் செய்யாது, அந்த சாறு வந்துட்டு தலையில் நிற்காது, இறங்கிடும். ஆயிடுச்சு கடைக்கு. ஓகே, கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ
இப்போ வந்து குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிடுச்சு, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கேன். அப்படியே கார்லிக் ஃப்ளேவர் தான், வேறு எந்த ஃப்ளேவரும் இல்லை. அப்படியே மணக்க மணக்க கார்லிக் ஃப்ளேவர் ஃபுல்லாக பூண்டு ஃப்ளேவராக இருக்குது. ஒர்க் அவுட் ஆகுது, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பெயின் வந்து அப்படியே வந்துச்சு, ஒரு கொஞ்சம் குவான்டிட்டி வந்துச்சு. நான் வந்துட்டு பயந்துக்கிட்டு ஒரு ½ hour தான் ஊற வச்சேன். கொஞ்சம் ஒரு வேளை எக்ஸ்ட்ரா ஊற வச்சுருந்தா இன்னும் வந்திருக்குமா எனக்கு தெரியல. நான் இன்னொரு வீக்கும் நான் அந்த மாதிரி பண்ணணும். ஹேர் ஃபால் பார்த்தீங்கன்னா, எப்பயும் குளிக்கும்போது எந்த ஹேர் ஃபால் இருக்குமோ அந்த ஹேர் ஃபால் தான் இருந்துச்சு. ரொம்பலாம் ஒன்றும் இல்லை. மேபி போக போக எப்படி இருக்கும்னு தெரில, வேணால் வந்து ஷேர் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வேகமாக பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப காலையில் ஏர்லியராக இருந்துச்சுனால பசி வேறு தாங்க முடியல. ஸோ ஏர்லியராக வந்துட்டு எந்திரிச்சா பசிக்கும். வச்சிடலாம். சட்னி பார்த்தீங்கன்னா அரைச்சே வச்சுட்டு போயிருந்தேன் கொஞ்சம். சூப்பராக இட்லி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது, சுடுது. அதனால தான் உங்களுக்கு பிடிச்சி காமிக்க முடியல. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். சுட சுட இட்லி, தேங்காய் சட்னி. ஹாய், பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டேன். லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணி அப்புறம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிச்சு. ஸோ வந்துட்டு எடிட்டிங் முடிச்சிட்டேன். எப்போயும் நைட்டு தான் வந்து மேக்ஸிமம் எடிட்டிங் பண்ணுவேன் சாயங்காலத்துக்கு மேலே, அதாவது லஞ்சுக்கு அப்புறம். ஆனால் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு எடிட்டிங்கும் முடிச்சாச்சு. ஏர்லியராக இருந்துச்சுனால நிறைய வேலை டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஸோ எடிட்டிங் முடிச்சு வீடியோவும் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து லஞ்சும் முடிச்சாச்சு. லஞ்ச் ஃபோட்டோ வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேயா, இப்போ வந்துட்டு என்னென்னா ஃபேஸ் கேர். ஆல்ரெடி வந்துட்டு காலையில் வந்துட்டு லைட்டாக ஒரு ஹேர் கேர்னு சொல்ல முடியாது, ஸோ என்னோடய ப்ராப்ளத்துக்காக ஒரு ரெமெடி யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ வந்துட்டு ஃபேஸ் கேர் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இது வந்து பீல் ஆஃப் மாஸ்க் சார்கோல் நல்லா இருக்குது. ரொம்ப யூஸ் பண்ணிட்டேன், நிறைய யூஸ் பண்ணிட்டேன். இந்த ஒரு ஃபஸ்ட் டைம் இது தான் வாங்கினேன் இந்த டியூபு. ஸோ முடிய போகுது ஆல்மோஸ்ட்டு. ஸோ நிறைய பேர் சொன்னாங்க ஸ்கின்னை இழுக்கிறனால கொஞ்சம் இது மாதிரி லூஸ் ஆகும் ஸ்கின் அப்படின்னாங்க. ஸோ லூஸ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி ரொம்ப ரப்பர் மாதிரி இழுக்கிற மாதிரி அப்படி ஜவ்வாக இழுக்கிற மாதிரிலாம் வரல, லைட்டாக அப்படியே பீல் பண்ணாலே நல்லா வருது. ஸோ இது வந்துட்டு மூக்கில் உள்ள அந்த கருப்பு ஒயிட்டெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் போகும். அப்புறம் வந்து எக்ஸஸ் ஹேரும் இதில் இருந்துச்சுன்னா போய்டும் உங்களுக்கு. ஸோ அதாவது பூச்சி முடி மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த ஹேர்லாம் போய்டும். அப்புறம் நல்லா ஒரு பெனிஃபிட் இருக்குது. சரி, இப்போ வந்து ஸ்கின் கேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கில் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் இருந்தால் ஸ்பூனில் கூட எடுத்துக்கோங்க. கையில் யூஸ் பண்ணிங்கன்னா பிசு பிசுன்னு ஒட்டும், அதுக்காக தான். அப்படிங்கலாம் பார்த்தா பயந்துடுங்க. சரி, ஓகே, இதை வந்துட்டு ஒரு ½ hour நான் பார்த்துக்கலாம். சரி, இருக்கட்டும். நல்லா உறிஞ்சு வர அளவுக்கு வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். எனக்கே பார்க்க பயமாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக தான் வரும், லைட்டாக சுல்லுன்னு இருக்கும், அவ்வளோதான்.
இதில் அந்த பொடி பொடி ஹேர்லாம் வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி மூக்கில் இருக்கிற டர்ட்டு இதில் தெரியுமா என்னன்னு தெரில, கேமராவில் அழகாக வந்துருச்சு. முள்ளாக இருக்குது பாருங்களேன், லைட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்துருச்சு. ஸோ ஃபேஸ் வந்து ஒரு ஆயிலி டச்சாக தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது ஃபேஸ் பேக் போடுறேன்னா போடுங்க. அப்புறம் வந்து நான் சீரம் பேப்பர் போடுவேன். ஸோ அந்த பேப்பர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழிச்சுக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மாஸ்க்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சீரம் எதுவும் போடலை அன்றைக்கி, அதனால தான் வீடியோ எடுக்கலை. அது மட்டும் இல்லாமல் டைமும் ஆகிக்கிட்டே இருக்குது, வீடியோ நிறையா கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் சீரம் எது போடல, டைம் இல்லை. இப்போ ஈவினிங் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ரெடி ஆயாச்சு. நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரெசிபி பண்ணேன், வித்தவுட் ஓவன் எக் பஃப். ஸோ செமையாக வந்திருக்கு, நல்லா சூப்பராக வந்திருக்கு, கிறிஸ்பியாக பாருங்களேன். சவுண்ட் கேட்குதா? ஸோ சூப்பராக எக் பஃப் வந்திருக்கு. டீ குடிச்சிட்டு எக் பஃப் சாப்பிட போகிறோம். இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். பாய் பாய். மறக்காமல் விட்டமின் டிக்காக சன்லைட்டில் நில்லுங்க. இது வந்துட்டு அட்வைஸாக நினச்சிக்கோங்க, ஏன்னா அது கண்டிப்பாக நமக்கு தேவை. சரியா? ஓகே, டீ குடிச்சிட்டு பாய் பாய்.